பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் 94வது பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையம் அருகே கலாம் பாராமெடிக்கல் கல்வி நிறுவனம் மற்றும் தமிழ்மண் ஃபவுண்டேஷன் இணைந்து மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு 500வது நாளாக உணவு வழங்கும் விழாவினை நடத்தினர். சேலம் மாவட்ட நமது தளபதியார் நற்பணி மன்ற தலைவர் KR மகேந்திரன் தலைமை வகித்தார். தாரமங்கலம் TKC தூய உள்ளம் நிறுவன தலைவர் கண்ணகி துரைசாமி, ஓமலூர் RPS ஆலோசனை மைய நிறுவனர் மற்றும் சமூக சேவகர் ஈரா பெரியசாமி, கலாம் பாராமெடிக்கல் நிறுவனர் கார்த்திக், அன்னை ப்ராப்பர்ட்டிஸ் ஹேமநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்கள் கௌரவிக்கப்பட்டதை தொடர்ந்து நமது தளபதியார் நற்பணி மன்ற தலைவர் KR மகேந்திரன் குத்துவிளக்கேற்றி வைத்து முகாமினை துவக்கி வைத்ததுடன் அப்துல் கலாமின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் இந்த பொது மருத்துவ முகாமில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டார். இம்மருத்துவ முகாமில் ஏராளமான பயனாளிகள் கலந்து கொண்டு இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகளை இலவசமாக செய்து கொண்டனர். இந்த பரிசோதனைகளின் முடிவில் அவர்களுக்கு மருத்துவர்கள் உடல் சம்பந்தமான மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர். இவ்விழாவினை அனைத்து ஏற்பாடுகளையும் ஆல் இந்தியா கலாம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் கார்த்திக் சிறப்பாக செய்திருந்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தையன். பாறைப்பட்டி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் பாறைப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் திமுக ஆத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமன், பொதுக்குழு உறுப்பினர் நடராஜன், ஒன்றிய அவைத்தலைவர் காணிக்கைசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆத்தூர் வட்டாட்சியர் முத்துமுருகன், சமூக நலத்துறை வட்டாட்சியர் தனுஷ்கோடி கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வேண்டி மனுக்கள் வழங்கிய பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று ஒரு சில மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு குடும்ப அட்டை, மருத்துவர் காப்பீடு அட்டை, இருப்பிட சான்றிதழ்கள், வருவாய் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதுடன் மனுக்கள் மீது மறுபரிசீலனையின் அடிப்படையில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நலத்திட்ட பணிகளை வழங்குவதற்கான நடவடிக்கை 45 நாட்களுக்குள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினர். நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள், வருவாய்த்துறையினர், விவசாயத்துறையினர், மருத்துவத்துறையினர், நில அளவைத்துறையினர், மின்வாரிய பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அரசு பணியாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் திமுக மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள், முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள், தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் BS பக்ருதீன். விவசாய பொருள் மதிப்பு கூட்டல் பயிற்சி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இந்திரா நகர் பகுதியில் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மற்றும் எல்லோருக்கும் எல்லாம் கல்வி அறக்கட்டளை இணைந்து 3 நாள் விவசாய பொருள் மதிப்பு கூட்டல் பயிற்சி நடைபெற்றது. இதில் விழுப்புரம் மாவட்ட எல்லோருக்கும் எல்லாம் கல்வி அறக்கட்டளை தலைமை அதிகாரி பாரதி அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தக நிறுவனம் விழுப்புரம் மாவட்ட திட்ட மேலாளர் டாக்டர் சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் ஆண்கள், பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு நாட்டு சர்க்கரையில் பலகாரங்கள் செய்வது பற்றி பயிற்சி எடுத்துக் கொண்டனர். இதில் சிறுதானியங்கள், கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி, தினைவாளி போன்ற தானியங்களில் பிஸ்கட் வகைகள் மற்றும் தின்பண்டங்கள் செய்வது குறித்து பயிற்சிகள் வழங்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். வணக்கம், என்னுடைய பெயர் ஐசக் ஏழுமலை. நான் திண்டிவனம் பகுதியிலேருந்து வரேன். திண்டிவனத்தில் இருக்கிற இந்திரா நகர் அருகாமையில் தமிழ்நாடு அரசு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனமும் எல்லோருக்கும் எல்லாம் கல்வி அறக்கட்டளையும் இணைந்து நாட்டு சர்க்கரையில் மதிப்பு கூட்டப்பட்ட பயிற்சி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த பயிற்சி 13, 14, 15 ஆகிய 3 நாட்கள் நடக்குது. 3 நாளில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். நாங்கள் இங்கே வந்ததில் நாட்டு சர்க்கரையில் வெள்ளத்தில் எப்படி வேர்க்கடலை பர்பி எப்படி பண்ணுறது, வேர்க்கடலை உருண்டை எப்படி பண்ணுறது, இந்த விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. பயிற்சினால் வாலிபர்களுக்கும் பெண்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அது எனக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இதனால் நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இதை கொண்டு நாங்கள் பயிற்சி கற்றுக்கிட்டு நாங்கள் போயிட்டு நாங்கள் இதை உற்பத்தி பண்ணி நாங்கள் விற்பனை செய்யலானோ அப்படின்ட்டு இருக்கிறோம். இந்த பயிற்சி கொடுத்துருக்கின்ற அரசாங்கத்துக்கும் EDI அவங்களுக்கும் எல்லோருக்கும் எல்லா கல்வி நிறுவனத்துக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.
என் பேர் ரோஸ்லின். நான் சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கேன். இடிஐ டிஎன் மற்றும் எல்லாருக்கும் எல்லாம் கல்வி அறக்கட்டளை சார்பாகவும் இந்த 3 நாள் பயிற்சியில் மதிப்பு கூட்டுதல் பற்றியும் இந்த நாட்டு சர்க்கரையை வச்சு இந்த ஸ்வீட் அண்ட் பலகாரங்களையும் செய்கிறதுக்காக கிளாஸ் வந்திருக்கேன். இதில் நிறைய பலகாரங்கள் சொல்லி கொடுத்தாங்க. இதில் கேழ்வரகில் பிஸ்கட்டு, வரகரிசியில் பிஸ்கட்டு மற்றும் திணை அரிசியில் அதிரசமும் இப்போ சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இப்போது இந்த தீபாவளி டைமில் நான் அதை பண்ணி பார்த்துட்டு அடுத்து இதை வச்சு நான் ஒரு பிஸ்னஸாக பண்ணிவிட்டு இதை எப்படி பிஸ்னஸாக கொண்டுட்டு வரலாம் அப்படின்றதுக்காக இந்த தொழில் முனைவோர் பயிற்சிக்காக நான் வந்திருக்கேன். இதை வச்சு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வரேன் அப்படின்ற நம்புகிறேன். இந்த எல்லாருக்கும் எல்லா அறக்கட்டளை சார்பாக இந்த வாய்ப்பை கொடுத்த இடிஐ டிஎன் நிறுவனத்துக்கும் என்னோடய வாய்ப்பை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி. வணக்கம். என்னோடய பேர் சரண்யா. நான் திண்டிவனத்துலேருந்து வரேன். நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அதை அரிசி இந்த அவள் இப்படி தான் விற்போம். எங்களுக்கு மதிப்பு கூட்டியும் பண்ணால் பெண்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு இந்த நம்மளோட இடிஐ டிஎன் மற்றும் எல்லாருக்கும் எல்லாம் கல்வி அறக்கட்டளை சார்பாக எங்களுக்கு ஒரு இளைஞர்களுக்கு, அப்புறம் கல்லூரி படித்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு, சுய உதவி குழுவில் இருக்கவங்க, இவங்க எல்லாருமே இந்த வேல்யூ ஆடட் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நாட்டு சர்க்கரையில் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. இத்தனை தீபாவளி நாங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி தான் செஞ்சிட்ருப்போம். பட் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால அந்த நாட்டு சர்க்கரை பண்ணுறதுமே ஒரு விவசாயி தான், அவருக்குமே ஒரு நன்மை கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி திண்டிவனத்தில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. அது எங்கள் எல்லாருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நன்றி. செஞ்சியில் தீ விபத்தில்லா தீபாவளி விழிப்புணர்வு பேரணி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ராஜா தேசிங்க அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் மற்றும் செஞ்சி தீயணைப்பு மீட்பு பணி நிலையம் சார்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தீ விபத்தில்லா தீபாவளி கொண்டாடுவோம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் செஞ்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் விஜயகுமார் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கினார். பேரணியானது ராஜா தேசிங்க அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இருந்து காந்தி பஜார் வழியாக செஞ்சி 4 முனை சந்திப்பு வரை சென்று விழிப்புணர்வு பதாகை ஏந்தி பொதுமக்களுக்கு நோட்டீஸ் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் செஞ்சி தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புப் பணி சிறப்பு நிலை அலுவலர் ராதாகிருஷ்ணன் பொதுமக்களுக்கு தீபாவளி பண்டிகையின் போது தீ விபத்து ஏற்படாமல் இருப்பது குறித்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். நிகழ்ச்சியில் ராஜா பட்டாசு கடை உரிமையாளரும் வர்த்தக சங்க தலைவர் செல்வராஜ், தலைமை ஆசிரியர் ராமசாமி, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மாணிக்கம், நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ஏழுமலை மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். நியூஸ் 21 செய்திகளுக்காக சகாப்தீன். திருப்பத்தூர் அருகே எஸ்கேஎஸ் பப்ளிக் பள்ளி சிபிஎஸ்இயில் அப்துல் கலாமின் பிறந்த நாளை ஏஐ தினமாக கொண்டாடிய பள்ளி மாணவர்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தேரேந்தல்பட்டியில் அமைந்துள்ளது எஸ்கேஎஸ் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளி. இப்பள்ளியில் இந்திய திருநாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் 94வது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இப்பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் மற்றும் வண்ண வண்ண பலூன்களை பறக்கவிட்டும் இனிப்புகள் வழங்கியும் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர். அப்துல் கலாமின் பிறந்த நாளை தமிழக அரசு இளைஞர்களை எழுச்சி நாளாக கொண்டாடி வருகின்றது. இதற்கு ஒருபடி மேலாக இப்பள்ளி மாணவர்கள் அப்துல் கலாமுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக அவரது பிறந்த நாளை ஏஐ எனப்படும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தினமாக மாணவர்கள் கொண்டாடினர். இவரது அளப்பரிய சாதனைகளை நினைவுபடுத்தி அவரது புகழுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அவரது பிறந்த நாளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தினமாக மாணவர்கள் கொண்டாடினர். கோவில் பூசாரிகள் நலசங்க மாநாடு நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு கோவில் பூசாரிகள் நலசங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் பழனி தலைமையில், மாவட்ட செயலாளர் குமரேசன் முன்னிலையிலும் ஏற்பாட்டிலும் கோவில் பூசாரிகள் நலசங்க மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் வாசு, மாநில செயலாளர் சங்கர் கலந்து கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இந்து அறநிலையத்துறைக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து சிறப்புரையாற்றினார்கள். கோவில் பூசாரிகளுக்கு ஓய்வூதியம், ஊக்கத்தொகை, பல்வேறு திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் தமிழக முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு
திருக்கோவில்களில் பணியாற்றும் பூசாரிகளுக்கு துறை ரீதியான ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். சிறப்பாக பணியாற்றும் அர்ச்சகர்களுக்கு விருது வழங்கப்பட வேண்டும். மருத்துவ காப்பீடு திட்டத்தையும் இன்சூரன்ஸ் திட்டத்தையும் இந்து சமய அறநிலையத்துறை மூலம் செயல்படுத்த வேண்டும். உறுப்பினர்களாக பதிவு செய்வதற்கு ஆண்டு வருமான உச்சவரம்பு 1,00,000 என நிர்ணயிக்கப்பட வேண்டும். தற்போது மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் 4,000 6,000 உயர்த்தி வழங்கிட வேண்டும். திருக்கோவில்களுக்கு சொந்தமான இடங்களை கையகப்படுத்தி கோவில் பெயரில் பட்டா வழங்க வேண்டும். கோவில்களில் இருக்கும் பழமையான வாகனங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் கலந்து கொண்ட பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் சங்கத்தின் சார்பில் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. சின்னசேலம் ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம், ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் துரை சிங்காரவேல், கிராமப்புற கோவில் பூசாரிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் விஜய் ஸ்டீஃபன்.